அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவு எதை பத்தினது அப்படின்னா, இப்ப சமீபத்துல டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்டால வெளியிடப்பட்ட ஜேடிஎஸ் ஊழியர்களுக்கான ஃபைனான்சியல் அப்கிரேடேஷன் ஸ்கீம் பத்தினது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இந்த கிராமின் டாக் சேவாக்களுக்கான ஃபைனான்சியல் அப்கிரேடேஷன் ஸ்கீம் அப்படிங்கறத மார்ச் 15 2024 12, 24, 36 வருஷம் தொடர் சேவையை முடித்த ஜிடிஎஸ் ஊழியர்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கு. இந்த ஜிடிஎஸ் ஃபைனான்சியல் அப்கிரேடேஷன் ஸ்கீம்னுடைய பெனிஃபிட்ஸ், இதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னா, 12, 24, 36 வருஷம் தொடர் சேவையை முடித்த ஒரு ஜிடிஎஸ் ஊழியர்களுக்கு அவர்கள் ஏற்கனவே பெற்றிருக்கக்கூடிய டிஆர்சிஏ உடன் கூடுதலான ஒரு பிக்சட் அடிஷனாக ஒரு நிலையான கூடுதல் தொகையாக ரூபாய் 360, ரூபாய் 460 மற்றும் ரூபாய் 600 என்பது கூடுதலாக அவர்களுக்கு வழங்கப்படும். இந்த நிலையான கூடுதல் தொகை என்பது ஏற்கனவே அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய டிஆர்சிஏ உடன் கூடுதலாக இந்த தொகை என்பது வழங்கப்படும். இந்த கூடுதலான தொகைக்கு அகவிலைப்படி, அதாவது டியர்னஸ் அலவன்ஸோ அல்லது ஆண்டு உயர்வுக்காக இந்த தொகை அப்படிங்கிறது எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. இப்ப இந்த 12 வருடம் ஒரு தொடர் சேவையை முடித்த ஜிடிஎஸ் ஊழியர்களுக்கு இந்த பிக்சர் அடிஷனாக ஒரு கூடுதல் தொகையாக ரூபாய் 360 அப்படிங்கிறது மாதம் அவர்களுக்கு வழங்கப்படும். அதுவே 24 வருடம் ஒரு தொடர் சேவையை முடிச்ச ஜிடிஎஸ் ஊழியர்களுக்கு ரூபாய் 360, இன்னும் கூடுதலாக ஒரு 460, அதாவது மொத்தமாக ரூபாய் 820 அப்படிங்கிறது அவர்களுக்கு மாதம் அவர்களுக்கு கூடுதலாக வழங்கப்படும். இதுவே ஒரு 36 வருடம் தொடர் சேவையை முடித்த ஒரு ஜிடிஎஸ் ஊழியர்களுக்கு ரூபாய் 360 பிளஸ் 460 பிளஸ் 600, அதாவது மொத்தமாக ரூபாய் 1420 அப்படிங்கிறது அவர்களுக்கு மாதம் டிஆர்சிஏ உடன் கூடுதலாக அவர்களுக்கு வழங்கப்படும். இந்த ஜிடிஎஸ் ஃபைனான்சியல் அப்கிரேடேஷனை அமுல்படுத்துவதற்காக எந்தெந்த ஜிடிஎஸ்களுக்காகவும் இது பொருந்தும் அப்படிங்கிறத இதை ஸ்கிரீன் பண்ணுவதற்காக ஒரு ஸ்கிரீனிங் கமிட்டி அப்படிங்கிறத நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஸ்கிரீனிங் கமிட்டியினுடைய உறுப்பினர்கள் யாரு அப்படின்னா, இது நம்ம டிவிஷனல் ஹெட்டால நியமிக்கப்பட்ட 3 உறுப்பினர்கள் இதுல இருப்பாங்க. அவங்க டெப்டி எஸ்பி அல்லது ஏஎஸ்பி ஹெட் குவார்டர்ஸ் அல்லது இன்ஸ்பெக்டர் போஸ்ட் அப்படிங்கிற அந்த கேடர்ல டிவிஷன் லெவல்ல இந்த குழு, இந்த ஸ்கிரீனிங் கமிட்டி அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்கிரீனிங் கமிட்டியினுடைய கால அட்டவணை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் இந்த ஸ்கிரீனிங் கமிட்டி என்பது ஆண்டுக்கு 2 முறை கூடும். அதாவது ஒரு வருடத்தினுடைய முதல் பாதியில மெச்சூர் ஆகக்கூடிய கேசஸை அதற்கு அடுத்து வரக்கூடிய ஜூலை முதல் வாரத்திலும், அதே போல ஒரு வருஷத்தினுடைய 2வது பாதியில முதிர்வடையும் கேசஸ அதற்கு அடுத்து வரக்கூடிய ஜனவரி முதல் வாரமும் இந்த ஸ்கிரீனிங் கமிட்டி கூடி இதனை ஆலோசித்து இதனை ஆராய்வு செய்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். இதற்கான ஆணைகள், இந்த ஸ்கிரீனிங் கமிட்டி டிசைட் பண்ணக்கூடிய கேசஸான ஆணைகள் அப்படிங்கிறது 15ஆம் ஜூலையோ அல்லது 2ஆம் பாதிக்கு 15ஆம் ஜனவரியோ இதற்கான ஆர்டர்ஸ் என்பதை இதற்காக வெளிவரும். இந்த ஃபைனான்சியல் அப்கிரேடேஷன் பெறுவதற்கு கூடுதலான இன்னொரு நிபந்தனை என்ன விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, எந்தெந்த ஜிடிஎஸ்க்கு ஃபைனான்சியல் அப்கிரேடேஷன் கொடுக்கப்பெறுதோ அவர்கள் கட்டாயமாக டாக் கர்மயோகி அப்படிங்கிற இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல ரெஃப்ரெஷர் ட்ரைனிங் அப்படிங்கிற ட்ரைனிங் கோர்ஸ் அவர்கள் முடித்திருக்க வேண்டும். ஒருவேளை இந்த ரெஃப்ரெஷர் கோர்ஸ் முடிக்கவில்லை என்றாலும் அவர்களுக்கு ஃபைனான்சியல் அப்கிரேடேஷன் வழங்கப்படும். ஆனால் அந்த கோர்ஸை முடித்துட்டு அதற்கான சர்டிபிகேட்டை சமர்ப்பித்த பின்புதான் இந்த ஃபைனான்சியல் அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது வழங்கப்படும். ஸ்கிரீனிங் கமிட்டி எந்தெந்த ஜிடிஎஸ் ஊழியர்களுக்கு இந்த ஃபைனான்சியல் அப்கிரேடேஷனை வழங்க மாட்டார்கள் அப்படின்னா, எந்த ஒரு ஜிடிஎஸ்க்கு ஒழுக்கம் மற்றும் குற்றவியல் நடவடிக்கை அப்படிங்கிறது நிலுவையில் இருக்கோ அவர்களுக்கு இது பரிந்துரைக்கப்படாது. அதே போன்று புட் ஆஃப் டியூட்டி இருக்கக்கூடிய ஜிடிஎஸ்க்கும் இந்த ஃபைனான்சியல் அப்கிரேடேஷன் என்பது பரிந்துரைக்கப்படாது. அதே போல ஏதாவது ஒரு அபராதம், ஒரு சென்ஷூரை தவிர ஏதாவது மைனர் அல்லது மேஜர் பெனால்டி ஏதாவது நிலுவையில் இருந்தாலும் அவர்களுக்கு ஜிடிஎஸ் ஃபைனான்சியல் அப்கிரேடேஷன் வழங்கப்பட மாட்டாது. அப்பேற்பட்ட ஜிடிஎஸ் ஊழியர்களுக்கு தான் அந்த ஒழுக்கமோ குற்றவியல் நடவடிக்கை இருந்தோ முழுவதுமாக அவர்களுக்கு அது காலாவதியானதுக்கு பிறகுதான் இந்த ஃபைனான்சியல் அப்கிரேடேஷன் என்பது வழங்கப்படும். அதே போன்று இந்த தொடர் சேவை கண்டினியூஸ் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற அந்த பீரியட்ல அன்ஆத்தரைஸ்ட் ஆப்சன்ஸ், புட் ஆஃப் பீரியட், அதே போன்று இந்த ஸ்ட்ரைக்ல பார்ட்டிசிபேட் பண்ண இந்த பீரியட் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது.
இந்த ஜிடிஎஸ் அதாவது மறுக்கப்பட்ட ஃபைனான்சியல் அப்கிரேடேஷன் மறுக்கப்பட்ட ஜிடிஎஸ் ஊழியர்கள் இவர்கள் தனக்கான அந்த மறுப்பு உத்தரவு பிறப்பித்ததிலிருந்து 3 மாதத்திற்குள்ளாக அவர்கள் இதுக்கான நெக்ஸ்ட் ஹையர் அத்தாரிட்டியான டிபிஎஸ் இடமோ டிபிஎஸ் ஹெட் குவார்டர்ஸ் பிஎம்ஜி சீஃப் பிஎம்ஜி வந்து 3 மாதத்திற்குள் முறையிடலாம், ரெப்ரசென்ட் பண்ணி முறையிடலாம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஃபைனான்சியல் அப்கிரேடேஷன் அதாவது இந்த ஒரு நிதி மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும்னா தொடர் சேவையில் இருக்கிற எல்லா ஜிடிஎஸ்க்கும் பொருந்தும். இது மட்டுமல்லாது ஐபிபிபி, ஏபிஎஸ் மற்றும் டிபார்ட்மெண்டல் போஸ்டில் பணி செய்யக்கூடிய அந்த ஜிடிஎஸ் டெபுடேஷன் பேசிஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஜிடிஎஸ் ஊழியர்களுக்கும் பொருந்தும். இவர்களுடைய கேஸும் ஸ்கிரீனிங் கமிட்டியால் கன்சிடர் செய்யப்படும். ஆனால் இவர்களுக்கான ஃபைனான்சியல் அப்கிரேடேஷன் என்பது அவர்கள் மீண்டும் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஜிடிஎஸ் ஆக பணியமர்த்தப்பட்ட பின்புதான் வழங்கப்படும். இந்த இடைப்பட்ட காலத்திற்கு இந்த அரியர்ஸ் அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட மாட்டாது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு இல்லஸ்ட்ரேஷன், இதற்கான ஒரு விளக்கம் அப்படிங்கறது பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்ப இந்த ஸ்கீம் அறிமுகமாகும் பொழுது ஒரு ஜிடிஎஸ் ஊழியர்கள் 16 வருஷம் தொடர் சேவையை முடித்திருந்தால் அவர்களுக்கு எப்படி கொடுக்கப்படும்னு பார்க்கலாம். நம்ம முன்னவே குறிப்பிட்டது போக உதாரணத்துக்கு அவர் இப்போது பெற்றிருக்கக்கூடிய டிஆர்சி என்பது ரூபாய் ஒரு 16,680 அப்படின்னு வைத்துக் கொண்டால் அதற்கு அவர்களுக்கு இயல்பாக வழங்கக்கூடிய டிஎன்எஸ் அலவன்ஸ் என்பது 50% அப்படிங்கிறது வழங்கப்படும். உதாரணத்துக்கு டிஎன்எஸ் அலவன்ஸ் ஒரு 8,340. ஸோ இந்த டிஆர்சிஏ டிஎன்எஸ் அலவன்ஸ் அகவிலைப்படி போக நாம் குறிப்பிட்டது போக இந்த நிலையான கூடுதல் தொகையாக அடிஷனல் ஒரு அமௌண்டாக ரூபாய் 360 என்பது கூடுதலாக வழங்கப்படும். இந்த தொகை போக மற்ற பிற அலவன்ஸ் போன்ற சைக்கிள் மெயின்டெனன்ஸ் அலவன்ஸோ ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ் அலவன்ஸ் என்பது அவர்கள் இயல்பாக பெற்றிருக்கக்கூடிய பிற அலவன்ஸும் இதற்கு வந்து வழங்கப்படும். எப்போது வழங்கப்படும் அப்படின்னா இந்த 360 ரூபாய் அப்படிங்கிறது இந்த இம்ப்ளிமெண்டேஷன், இந்த ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் செய்யப்பட்டது, அதாவது இந்த திட்டம் நடைமுறைக்கு அறிமுகம் செய்யப்பட்ட அந்த 15/3/2024 இருந்துதான் இந்த 360 ரூபாய் அப்படிங்கிறது அவர்களுக்கு வழங்கப்படும். இதுவே ஒரு 24 வருடம் தொடர் சேவையை முடித்த ஒரு ஜிடிஎஸ் ஊழியர்களாக வைத்துக் கொள்ளலாம். சோ இவர்கள் இப்பொழுது தற்சமயம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு டிஆர்சியை வந்து ரூபாய் ஒரு 23,860 அப்படின்னு வைத்துக் கொண்டால் அதற்கு ஒரு 50% அகவிலைப்படி ரூபாய் 11,930. இது கூட கூடுதல் தொகையாக ரூபாய் 360 பிளஸ் 420, அதாவது ரூபாய் 820 அப்படிங்கிறது கூடுதலாக வழங்கப்படும். அவர்கள் 24 வருஷம் தொடர் சேவையை முடித்த அந்த தேதியிலிருந்து இது வந்து அமல்படுத்தப்படும். இப்படியாக இது இருக்கும். இந்த மாதிரி ஃபைனான்சியல் அப்கிரேடேஷன் கொடுத்த பிறகு ஆண்டு உயர்வு, ஆனுவல் இன்க்ரீஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா வழக்கம் போல எப்பொழுதுமே வழங்கக்கூடிய டிஆர்சிஏவுக்கு தான் இந்த ஆண்டு ஆனுவல் இன்க்ரீஸ் என்பது கொடுக்கப்படுமே தவிர இந்த கூடுதலான இந்த நிலையான கூடுதல் தொகை ஃபைனான்சியல் அப்கிரேடேஷனால் கொடுக்கப்படக்கூடிய இந்த கூடுதலான தொகையால் எந்தவித ஆனுவல் இன்க்ரீஸில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. சோ இதுதான் இந்த ஃபைனான்சியல் அப்கிரேடேஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களாக வெளியிடப்பட்டிருக்கு. சோ இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு பதிவுல நம்ம சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.